டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம் கால்ஃபர் வந்துருச்சு. மொத்த வேக்கன்சி பார்த்திங்க அப்படின்னா 2890. சூப்பர், நல்ல நம்பர்ஸ். இதில் எஸ்ஆர்பி ஸ்டேட் லெவல் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, அதில் 377 வேக்கன்சி வந்திருக்கு. அது போக டிஸ்ட்ரிக்ட் லெவலில் டிஸ்ட்ரிக்கு அந்த ப்ரைமரி லெவலில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு வைக்கக்கூடியதான் டிஆர்பி. இதில் என்ன பியூட்டின்னா, நீங்கள் இது தனியாக எழுதிக்கலாம், இதுவும் தனியாக எழுதிக்கலாம். அதான் பியூட்டி. அப்போ டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கக்கூடிய டிஆர்பி டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு நடத்துகிறாங்க. ரெண்டுக்கு சேம் சிலபஸ். ஒரு இதுக்கு ப்ரிப்பேர் ஆகி 2 எக்ஸாம் எழுதலாம். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, இது உங்கள் ஊர்லேயே வேலை செய்யலாம். இது என்ன பண்ணணும், நம்ம ஸ்டேட் லெவலில் சென்னையில் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதில் என்ன ப்ளஸ்னால், சேல்ரி அதிகம். ஒரு சில போஸ்டிங் பார்த்திங்க அப்படின்னா குரூப் 2 லெவலுக்கு சேல்ரி கொடுக்குறாங்க. இதில் குரூப் 2 ஒரே இது ப்ரிப்பேர் பண்ணி 2 எக்ஸாம் எழுதலாம். இது 5ஆம் தேதி 5/10 அன்றைக்கி எஸ்ஆர்பி நடக்குது. டிஆர்பிக்கு வந்துட்டு 11/10 அன்றைக்கி நடக்குது. ரெண்டுக்கு நடுவில் கேப். இப்போ எஸ்ஆர்பிக்கு இப்போ இன்றைக்கி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னாக்கா சாலிடாக 55 நாள் இருக்குது. 55-56 நாள் இருக்குது. சரியா? இதுக்கு சாரி எஸ்ஆர்பிக்கு. டிஆர்பிக்கு 60-61 நாள் இருக்குது. நிறைய பேருக்கு தோணலாம், சார் இந்த 55 நாளில் நம்ம வாஸ்ட்டு சிலபஸ்ஸு, ஜிகே படிக்கணும், கோஆப்ரேட்டிவில் அக்கௌண்ட்ஸு, ஆடிட்டிங், அட்மினிஸ்ட்ரேஷன், அதோட வரலாறு எல்லாம் படிக்கணும் சார். எப்படி சார், அதுவும் 10 புக்கு கொடுப்பாங்க டிகோப் படிக்கிறப்ப, அது ப்ளஸ்ஸு ஜிகேக்கு ஸ்கூல் புக்கெலாம் படிக்கணும், முடியுமா சார் அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு டவுட் வரலாம். அந்த டவுட்டே வேண்டாம். ப்ராப்பராக நம்ம கிளாஸஸை மட்டும் டெய்லியும் 2 ஹவர்ஸ் இருக்கும். அந்த கிளாஸை பார்த்துட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை வீடியோ கொடுத்துட்றேன், அதையும் பார்த்துக்கோங்க. கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ண முடியாதவங்க அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு வாங்க. டெஸ்ட் இருக்கும் ரெகுலராக, அதை எழுதினா போதும். இந்த தடவையாவது இத்தனை நாள் வருது. போன தடவை லாஸ்ட் டைம் வெறும் 28 நாள் தான் இருந்துச்சு. கால்ஃபர் வந்ததுலேருந்து எக்ஸாமுக்கும் கால்ஃபர் வந்ததுக்குமே 28 நாள் தான். இந்த தடவை அதோட டபுள் இருக்குது. அந்த 28 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணியே 100கணக்கான பேர் நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? அதே மாதிரி நிறைய கண்ட புக்கெலாம் படிக்காதீங்க தயவு செஞ்சு, அதெல்லாம் குப்பை. நான் நடத்தினதில் இருந்தால் எல்லாமே வந்துருந்தது. என்ன பார்த்திபன், பழைய கொஸ்டின் பார்த்தீங்களா? தேவையே இல்லை, அதெல்லாம் போய் படிக்காதீங்க. கண்ட புக்கெலாம் வாங்கிட்டு ஆமாம் காசு சம்பாதிக்கிறதுக்காக எழுதி விற்றுக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் தேவையே இல்லை. நான் நடத்தினது கிளாஸு, நம்ம மெட்டீரியல், அதான். அதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், கிளியர் ஆகிடலாம். ஸோ 28 நாள் அதையே 100கணக்கான பேர் பாஸ் பண்ணாங்கன்னா இது பார்த்துக்கோங்க. 50 நாள் டபுளாக இருக்குது நமக்கு. அழகாக ஒழுங்காக வேறு டைவெர்ட் ஆகாமல் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும், எல்லாமே கவர் ஆகிரும். நான் நடத்துகிறத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். புரிஞ்சதுலேருந்து கொஸ்டினே வரும். சரியா? ரைட். இதில் அது சொல்லுவாங்க, சார் நான் இப்போ தான் சார் படிக்கிறேன் கோஆப்ரேட்டிவ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கோஆப்ரேட்டிவ் இப்போ டிகோ பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அந்த எக்ஸாம் நீங்கள் அந்த 10 புக்கை சுருக்கின அந்த 20-25 நாளில் முடிச்சிடுவேன் டோட்டலாக. அதையும் சொல்லிடுறேன். கோஆப்ரேட்டிவ் பார்த்திங்கன்னா 20-25 நாளில் முடிச்சிடுவேன். எல்லாமே என்டையர் இது கவர் ஆகிரும். அவன் கொடுத்துருக்க சிலபஸ் கம்ப்ளீட்டாக இருக்கு இல்லையா, அது எல்லாமே கவர் ஆகிரும் கோஆப்ரேட்டிவில். எப்படி சார், நான் அதே ஃபீல்டில் ப்ரொஃபஸராக பல வருஷம் வேலை செஞ்சேன். சரியா? இது ஃபுல்லாக என்டையர் கவர் ஆகிரும். அடுத்தது பொது அறிவும் 6th-லேருந்து 10th வரைக்கும் எல்லாமே எடுத்து வச்சுருக்கு. டிஎன்பிசிக்கு நம்ம எடுக்கிறோம் இல்லையா, அதில் எடுத்து வச்சுருக்கு. புக் பேக்கு, புக்குள்ளே உள்ளது எல்லாமே முக்கியமானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கு. அதில் முக்கியமானதை நான் சொல்கிறேன், அதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 20-25 நாள். மிச்சம் 30 நாள் இருக்குல்ல, அது தமிழ், பொது அறிவு, அப்புறம் ஆப்டிடியூட், ரீசனிங்லாம் ரொம்ப முக்கியமானதெல்லாம் நான் சொல்லித்தரேன். பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி சார் எத்தனை கொஸ்டின் சார் வரும், எதில் எப்படி அப்படின்னாக்கா, கோஆப்ரேட்டிவில் 80-100 கொஸ்டின் வரும். முன்னெல்லாம் ஆகலாம், ஃபிக்ஸர்லாம் கிடையாது. மிச்சம் 100 கொஸ்டின் வந்துட்டு ஜிகே, தமிழ் கட்டாயம் இருக்கும். தமிழில் அவன் சிலபஸ் அழகாக கொடுத்துருக்கான், அதில் இருந்தால் வரும். அதை நான் கொடுத்துட்றேன், அதை மட்டும் படிச்சுட்டு போங்க. தமிழ் இலக்கணம் கூட கொடுக்கல சிலபஸில். இலக்கணம் இருக்கா? இல்லை தானே? ஆமாம், கொஞ்சம்
இலக்கிய வரலாறு தான், அது மட்டும் போட்டுறேன் போதும். அப்புறம் ஆப்டிடியூட் ரீசனிங், இதில் ரொம்ப முக்கியமானதெல்லாம் நடத்திடுறேன். நமக்கு இருக்கிற டைம் வச்சு பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணுற மாதிரி. போன தடவை நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க, சார் நீங்கள் சும்மா நடத்துனது தான் வந்துருந்துச்சு, சும்மா பார்த்தோன்னே ஆன்சர் போட்டோம் சார் நீங்கள் சொல்லிக் கொடுத்த ட்ரிக்ஸில் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணிவிட்டு எனக்கு கால் பண்ணி சொன்னீங்க. ஸோ நீங்கள் வெளியில் எதையுமே பார்க்க வேண்டாம், நிறையா இருக்கும். பார்த்தாக்கா நம்ம மெட்டீரியல் சார் என்ன சார் இவ்வளோ புக்கை சுருக்கி இவ்வளோ கம்மியான பக்கத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவு கொடுத்துருப்பேன். அதை பார்த்துட்டு என்ன சார் அன்றைக்கி கூட ஒருத்தர் இந்த பேட்சில் மெட்டீரியல் வாங்கிட்டு இவ்வளோ கம்மி பேஜ் தான் கோஆப்ரேட்டிவ் கொடுத்துருக்கீங்கன்னு அந்த ஹிண்ட்ஸ் கொடுத்துருப்பேன். அதிலேருந்து நான் நடத்துவேன் இல்லையா, நடத்தினால அந்த நடத்துனதுக்குள்ளேருந்து எல்லாமே வரும். சரி, எங்கேயுமே வர நீங்கள் வெளியிலலாம் போகவே போகாதீங்க, சரியா? அப்புறம் அதனால் கதை மாதிரி கவனிங்க, மனப்பாடம் பண்ணாதீங்க. கொஷின் என்ன ஆன்சராக மனப்பாடம் பண்ணாதீங்க, கதை மாதிரி கவனிச்சிக்கோங்க. அந்த கதை புரிஞ்சதை வச்சு ஆன்சர் தேடுங்க, ஆன்சர் உங்களுக்கு வந்துடும், ஆன்சர் பண்ணிடலாம் நீங்கள். சரி, அதேமாதிரி டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ், சார் எனக்கு கோஆப்ரேட்டிவ்லாம் அவ்வளோவா தெரியாது, நோ ப்ராப்ளம், நான் நடத்துகிறத விட்டு வெளியில் எங்கேருந்து வரதுக்கு வாய்ப்பே இல்லை, அவ்வளோதான் இருக்கும். போன தடவை அப்படி நம்ம நடத்துனது வச்சு தான் நூற்றுக்கணக்கான பேர் பாஸ் பண்ணாங்க, சரிங்களா? அதேமாதிரி பாஸ் பண்ணி உள்ளே போனவங்களாம் இருக்கீங்களா டிஆர்பியில், போன தடவை எஸ்ஆர்பி எழுதுங்க, சேல்ரி நல்லா கிடைக்கும். அதோட சேல்ரி இது டபுள் மடங்காக இருக்கும். அதனால் அது அவங்களுக்கு எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கோஆப்ரேட்டிவ் பற்றி பயப்பட வேணாம். அதேமாதிரி கோஆப்ரேட்டிவ் டிகோப் முடிச்சுட்டு சயின்ஸ் பேக்ரவுண்டு உள்ளாங்க, இப்போ நிறைய பேர் போய் டிகோப் முடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் வராது, நோ ப்ராப்ளம். அக்கௌண்ட்ஸ் நான் உங்களுக்கு பேசிக்கலன்னு சொல்லித்தரேன், அதுக்குள்ளே இருந்தால் வரும். எப்படி அக்கௌண்ட்ஸ்னால் என்ன, சரியா? டே புக்னா என்ன, லெஜர்னா என்ன, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னா என்ன, ட்ரேட் அக்கௌண்ட்னா என்ன, சரிங்களா? பேலன்ஸ் ஷீட்னா என்ன, எல்லாமே சொல்லி தந்துடுறோம் பேசிக்லேருந்து. ஒரு டிரான்சாக்ஷன் ஒரு நிறுவனம் நடத்துகிற மாதிரி அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த புரிஞ்சதிலேருந்து தான் கொஸ்டின் வரும். கேபிட்டல் அக்கௌண்ட்னா என்ன, கரண்ட் அக்கௌண்ட்னா என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயம். அப்புறம் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் என்னென்ன வரும், ஃபைனல் அக்கௌண்ட்டில் என்னென்னலாம் எடுத்துக்கணும், சரியா? அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, எல்லாத்தை பற்றி தெரிஞ்சுக்குவீங்க. அதனால் சயின்ஸ் படித்தவங்க, டிகோப் முடித்தவங்க அக்கௌண்ட்ஸ் பற்றி கவலைப்பட வேணாம், அவங்களுக்காக அதையும் நீட்டாக எடுத்து கொடுத்துருவேன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்பிக்கையோட ஃபஸ்ட் நாள்லேருந்து அந்த கடைசி நாள் வரைக்கும் நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள், வீடியோ வச்சு ரிவைஸ் பண்ணுங்கள், டவுட் இருக்கிறத கேட்குறோம், கொஷின் பண்ணணும், புரிஞ்சிக்க ட்ரை பண்ணணும். சும்மா வீடியோ பார்த்துட்டு போகக்கூடாது, இதுக்கு என்ன சொல்ல வராரு, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே 90% உங்களுக்கு கிளியர் ஆகிடும். புரியலாம் கேளுங்க டவுட்டை, சரியா? முதல்ல பயத்தை என்ன பண்ணுங்கள், சுருட்டி தூக்கி மூளையில் எரிஞ்சிருங்க. நிறைய பேர் எழுதுவாங்க லட்சக்கணக்கில், அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு போட்டி நீங்கள் மட்டும்தான். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம மெட்டீரியல் கையில் வச்சுக்கோங்க, நான் நடத்துவேன், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள், டெஸ்ட் எழுதுங்க, இதை மட்டும் பண்ணுங்கள். வேறு தயவு செஞ்சு வேறு மெட்டீரியல்லாம் தொடவே தொடாதீங்க, சரியா? வெளியில் தொட்டிங்க அப்படின்னாக்கா இந்த படத்தில் சொல்கிற மாதிரி தான் அது மாதிரி. போன தடவை அப்படி தான் 28 நாள் பயந்து கடைசி 10 நாளைக்கு முன்னாடி சேர்ந்தவங்களாம் பாஸ் ஆகிட்டான். அதே மாதிரி லேட்டாக சேர்றவங்களுக்கு முடிஞ்ச வீடியோலாம் உங்களுக்கு நம்ம ஆப்பில் இருக்கும், அதில் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அவ்வளோதான். இப்போ நான் சொல்ல வந்த விஷயம்லாம் இதில் இருக்குது, சொல்லியாச்சு. நம்ம போன தடவைலாம் பாருங்கள் 600 பேருக்கு மேலே பாஸ் பண்ணியிருக்காங்க நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணி. சார் ராஜேஸ்வரி சார், எனக்கு ஒரு டவுட் சார். சொல்லுங்கள் மேடம். சார் இப்போ வந்து டிஆர்பி கிளாஸ் போனால் தான் அட்லீஸ்ட் அந்த எக்ஸாமாக அட்டன் பண்ண முடியும்னு சொன்னாங்க. ஸோ இப்போ தான் டிசிஎம் வந்து போட்டிருக்கேன். இப்போ வந்து நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கும்போது இன்கேஸ் அட்டன் பண்ண முடியாட்டி உங்களோட கிளாஸ் எங்கே சார் பார்க்குறது, எதில்? நம்ம ஆப்பில் உங்களுக்கு லிங்க் தரேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம டீமில் சொல்லி உங்களை அதில் ஆட் பண்ணிடுவாங்க. அதில் அன்னன்னைக்கு கிளாஸ் வந்துட்டு ஒரு 4-5 நாள் கழிச்சு இப்போ வராது, பழைய வீடியோஸ்லாம் இருக்குது, அதை பார்த்துட்டு இருங்க. ஆமாங்க சார், ஸ்பேஸ்ல தான் சார் பார்த்துட்டு இருக்கேன். பாத்தீங்களா? சரிங்க மேடம். ஆமாங்க சார். அந்த ஆப்ல உள்ள வந்துட்டீங்கல்ல? இல்ல, ஸ்பேசஸ்க்குள்ள தான் சார் இருக்கிறேன் இப்போ. ஆமா. இன்னும் உங்களுக்கு வீடியோஸ் உங்களுக்கு லிங்க் கொடுக்கலையா உங்களுக்கு? வீடியோஸ்லாம் பார்த்துட்டு தான் சார் 180 எவ்வளோ விஎஸ் இருக்கு சார். இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30% கிட்ட தான் பார்த்துருக்கேன். பார்த்துட்டீங்களா? மெட்டீரியல்ஸ் படிச்சுட்டு இருக்கேன் சார். சரி மேடம், சரி. அதுதான் அதுலயே வந்துடும், புதுசுன்னு போட்டு நியூன் போட்டு வந்துடும், அதில் நீங்கள் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸாம் அதிலே கண்டக்ட் பண்ணுவீங்களா சார்? ஆமாம் மேடம், எக்ஸாம் வந்து அந்தந்த வீடியோ கீழே பிடிஎஃப் வந்துடும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி எழுதிக்கங்க. ஓகே.
இதில் 3 மெத்தட் இருக்குது. ஒன்று இங்கே நீங்கள் இங்கே ஆஃப்லைனில் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணலாம். எல்லாத்துக்கும் 3 மெத்தடுக்குமே மெட்டீரியல் கொடுத்துருவாங்க. டெஸ்ட்டு ஓகே, மெட்டீரியல் அனுப்பிடுவாங்க. இதில் ஆஃப்லைனில் இங்கே வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். வர முடியாத அன்றைக்கி ஆன்லைனில் லைவாக கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். லைவ் கிளாஸ் அட்டன் பண்ண முடியாதவங்க ரெக்கார்டர் கிளாஸை நம்ம ஆப்பில் பார்த்துக்கலாம். இதில் ஆன்லைன் கோர்ஸ் இருக்குது. ஆன்லைனில் ஆஃப்லைன் வர முடியாதவங்க ஆன்லைனில் அட்டன் பண்ணிக்கோங்க. ரெக்கார்டர் கிளாஸ் வந்து உங்களுக்கு அங்கே வந்துடும். அடுத்து இல்லை சார் அதுவும் முடியாது, ஒன்லி ரெக்கார்டர் கிளாஸ்னால் அது ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல் அப்புறம் டெஸ்ட் இதெல்லாம் வந்துட்டு எல்லாமே ஃப்ரீ. இப்படி 3 மெத்தட் இருக்குது. தேவைப்படுறவங்க லேட் பண்ணாமல் உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா சார்? மெட்டீரியல்லாம் காமிங்க சார்னு அதையும் கேட்பாங்க நிறைய பேர். டவுட்டு இதாக இருக்குது. எல்லாமே நீங்கள் படித்த அந்த டிகோப்பில் படித்த அல்லது படிக்க போகிற அந்த 10 புக்கு இருக்கும். ஒரு புக்கு எப்படி 200 எத்தனை பக்கம் வரும் பார்த்திபன்? ஒரு 200 பக்கம் இருக்கும். 100லேருந்து 200 பக்கம் கொடுத்துருப்போம். அதை நான் சுருக்கி உங்களுக்கு இதுலேருந்து தான் வரும். போன தடவை அப்படியே 99% நான் நடத்தினது. இது மொத்தம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ப முடியாது. சரியா? மொத்தம் ஒரு 25 பக்கம் இருக்கா? 21 பக்கத்தில் கொண்டு வந்திருக்கேன். இந்த கிளாஸ் நடத்த ஃபேக்ட்ரி நடத்த இப்போ மகாசபைனா என்ன அப்படின்னு சொல்லுவேன். அங்கே என்னென்னலாம் டெசிஷன் எடுப்பாங்க அது மாதிரி எல்லா விஷயம் கான்செப்ட்டும் சொல்லிடுவேன். சரியா? அதேமாதிரி அக்கௌண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா +1 +2 புக்கில் உங்களுக்கு தேவையான அக்கௌண்ட்ஸ் எல்லாம் அந்த புக்கை வச்சு நான் எடுத்துருவேன். ஸோ நீங்கள் கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ணால் போதும், புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள் தயவு செஞ்சு. கான்செப்ட்லாம் சொல்லிடுவேன் எல்லாமே. என்ன ஃபேக்ட் வேணும் அதெல்லாமே வந்துடும். எல்லாம் அந்த புக்கில் உள்ளது எல்லாமே இந்த மெட்டீரியலில் வந்துடும். இந்த பிறகு பாருங்கள் எல்லாமே அதில் வந்துடும். நீங்கள் ஒன்றுமே கவலைப்பட வேணாம். அடுத்தது எல்லா பெரும்பான்மைனா என்ன, ஏரியா பாப்புலேஷன் அப் டு டேட் எல்லாமே. நீங்கள் கதை மாதிரி என்ன பண்ணணும், கொஸ்டின் அண்ட் ஆன்சரை தேடக்கூடாது. கதையாக புரிஞ்சுக்கங்க. அந்த புரிஞ்சதை வச்சு ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? புரியலாம் என்கிட்ட கேளுங்க. ஜிகே கொஸ்டின் அதில் இயற்பியல் 6லேருந்து 10th வரைக்கும் கூடிய எல்லா சயின்ஸு, சோசியல் சயின்ஸு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸு, ஜியாகிரஃபி எல்லாமே இதில் வந்துடும். அதுபோக இது வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ரீசனிங். சுத்தமாக எனக்கு மேக்ஸ் வராது சார், நோ ப்ராப்ளம், கவலையப்படாதீங்க. அதுக்கு பேசிக் மேக்ஸ் கிளாஸ் தரேன். டைம் இருக்கிறவங்க பாருங்கள். முடியாதவங்க சிம்பிளாக எந்தெந்த கொஸ்டின் வரும் 20 வருதா ஆப்டிடியூட் ரீசனிங், சுத்தமாக மேக்ஸ் தெரியாதவங்களே 15 கொஸ்டின் பக்கம் அறிக்கிற மாதிரி நான் ரெடி பண்ணிடுறேன். ஆனால் ஃபாலோ பண்ணணும், நம்ம சொல்கிறத அழகாக ரெடி ஆகிடுவீங்க. சரியா? அடுத்து கம்ப்யூட்டர் கொஸ்டின்ஸு எல்லாமே இருக்குது. சிலபஸ் என்டையர் சிலபஸ்ஸு கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடுவோம். நீங்கள் செய்ய வேண்டியது நம்பி இந்த பயம் இல்லாமல் இறங்கணும். நம்மளை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், வேறு எதையும் ஃபாலோ பண்ணாதீங்க, மாட்டிக்குவீங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லுவேன். எதுவுமே இப்போ சென்னைக்கு போகிறோம், ஒரு பஸ் ஏறிட்டீங்க, அந்த பஸ்ஸு போயிட்டுருக்கு. ஐயோ அந்த பஸ்ஸில் போயிருக்கலாம்னு இறங்குனீங்கன்னா என்ன ஆயிரும், இந்த பஸ்ஸும் போயிடும் அந்த பஸ்ஸும் போயிடும். அடடா ட்ரெயினில் போயிடலாமான்னு இறங்கி ஜங்ஷனுக்கு போகிற வழியில் அந்த ட்ரெயின் போயிடும். 2 கட்டான மாட்டிட்டு முழிப்பீங்க. ஆனால் முழுசாக ஏதாவது ஒன்றை ஃபாலோ பண்ணுங்கள். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். கோஆப்ரேட்டிவில் நான் இன்றைக்கி இந்த வருஷத்தோட 2005 நான் லெக்சராக சேர்ந்தேன். இன்றைக்கி 2025 10 வருஷம் கவர்மெண்ட் காலேஜில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணேன். இப்போ விட்டே நான் 10 வருஷம் ஆகி போச்சு. அதனால் முழுசாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ 5 வருஷமாக நான் டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சிலாம் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். சரியா? சென்னையில் போனீங்கன்னா எல்லா சென்டர்லையும் ஒரு ஸ்டூடெண்ட்டாவது என் ஸ்டூடெண்ட் அங்கே ஐஏஎஸ் கிளாஸ் எடுத்துகிட்ருப்போம். அதனால் முழுசாக நம்பி இறங்குங்க. உங்களை நம்புங்க. முதல்ல இத்தனை பேர் எழுதுகிறாங்க அத்தனை பேர் எழுதுகிறாங்க அதெல்லாம் பயப்படாதீங்க. உங்களுக்கு போட்டி நீங்கள் தான். இங்கே கஷ்டப்படுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. டெய்லியும் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். முடியாதவங்க வீடியோவை பார்த்துருங்க, ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் எழுதுங்க. திரும்ப வீடியோவை பாருங்கள் புரியாத, அப்புறம் என்கிட்ட டவுட்டு கேளுங்க. வேறு எதுவுமே பண்ணாது. ஓகேவா? வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க மேடம். பார்த்திபன், உங்கள் பேருமா? சசிகுமார். வேறு ஆன்லைனில் இருக்கிறவங்க? இல்லைங்க சார். இல்லை. டவுட் எதுவும் இல்லைங்க சார். சரி, ஜாயின் பண்ணுறவங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள். ஒரு 5-6 வீடியோ டெமோ கிளாஸ் மட்டும் யூடியூப் சேனலில் வரும், நம்ம சேனலில். மற்றதெல்லாம் அதில் வராது. போன தடவை மாதிரி எல்லாமேலாம் போட மாட்டேன். டெமோ கிளாஸ் மட்டும் போடுவேன். பாருங்கள்,
பிடிச்சிருக்கிறவங்க சேர்ந்துக்குங்க. ஆல் தி பெஸ்ட்.